என்னுடைய சூழ்நிலைகள் சிறு வயதில் முதல், அது எனக்கு சொல்ல போனால் ஞாபகம் உள்ள நாள் முதல் என்னோடய வாழ்க்கைகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப தருத்திரம். அதாவது சாப்பாட்டுக்கானாலும் சரிதான், வாலிப நாட்கள்லாம் சரிதான். அதாவது போதுமான என்னுடைய உடைகளாக இருந்தாலும் சரி, உணவுகளாக இருந்தாலும் சரிதான். மேரேஜ் பண்ண பிற்பாடும் என்ன பண்ணாங்கன்னா, அதே நிலைமை தான். தொடர்ந்து அந்த அடிமைத்தனத்தை போல ஒரு அநேக பார்களை வணங்கி அவங்களுக்கு பின்னால்தாக எல்லாம் நான் போனேன். 41 நாள் விரதங்கள் இருந்து செருப்பை போடுறது கிடையாது, காவி வஸ்திரம், ஒருவேளை அரிசி ஆகாரம், யாருக்குமே தெரியாது. இப்போ அநேக பேருக்கு நீங்கள் தெரியும். சாயங்காலம் ஆயாச்சுன்னா அவங்களுடைய ஆச்சாரப்படி அவளும் பழமும் தான் நைட்டு எனக்கு சாப்பாடு. அப்படியெல்லாம் நடந்த என்ன, ஒரு திருமணம் ஆகி எனக்கு பிறந்த, ஏற்கனவே என்னால் பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி, ஒரு ஒழுங்கான ஒரு வேலை கிடையாது. கடைகளில் போய் 2000 ரூபா 1500 அந்த மாதிரி தான் சம்பளம் தான் நிற்பேன். ஆனால் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஆண்டவர் தந்தார். அதை விட பெரிய ஒரு பாரமாட்ட எனக்கு தோணலை. ஆனால் சுற்றிலும் இருக்கிற என்னோட மனைவி வரை சொல்லிட்டு உண்டு, நமக்கு 2 பெண் குழந்தை, ஆம்பளை பையனாக இருந்தால் பரவாயில்லாமல் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த துக்கம் எனக்கு ஒரு நாள் என்னோட இருதயத்தில் இருந்ததே கிடையாது. ஆனால் ஏன் இதெல்லாம் இப்படி இந்த நாட்களை நான் சொல்ல வரேன்னா, என்னுடைய செப்ப வாழ்க்கைகளை பாருங்கள். சுனாமி, அதாவது நான் ரொம்ப வேலைக்காக போகிறது இந்த பீச்சு சைடில் தான் நான் போவேன். சுனாமி வந்ததோடு கூட இந்த நம்ம கடலோர கிராமங்களை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அலங்கோலமான காரியங்களாக நடந்தது. என்னுடைய தகப்பனாருடைய நாட்கள், அவரோடு கூட நான் வேலைக்கெல்லாம் போயிருக்கிறேன். இந்த நாட்களிலும் கூட இனி என்னால் வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமையில் நான் தள்ளப்பட்டு, என்னுடைய இருதயங்களெல்லாம் உடைஞ்சு போய் இனி என்னால் வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு இனி நான் என்னோட உள்ளத்துக்குள்ளே நான் நினச்சேன், இனி மறித்து போகிறதா நல்லது. இந்த 2 பிள்ளைகளையும் வளர்ந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கறதும் கஷ்டம், என் கையிலே எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரங்களும் வேலை செய்கிறேன். ஆனால் 100-150 ரூபாய்க்கு அன்னைக்கு 10-20 வருஷங்களுக்கு முன்னதாக எல்லாரும் கேட்பாங்க என்கிட்ட, நான் உடம்பு இதே மாதிரி தான் இருக்கும், எல்லாம் நல்லா சாப்பிட்ருவீங்களா, ஒன்றுமே மிச்சம் மீதி பிடிக்க, அந்த மாதிரி முகத்துக்கு நேராக பேசுவாங்க. ஒரு குடும்பத்தாரோடு நான் அந்த பணம் உதவி கேட்டபோது ரொம்ப ஒரு வேதனையான காரியங்களை சொன்னாங்க. அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன், இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு சுனாமியெல்லாம் முடிஞ்சு ஊருக்கு வந்தோம். நார்கூரில் தான் தங்கியிருந்தோம். ஊருக்கு வந்தோம். என்னுடைய உள்ளத்தில் ஒரு தேடுதல், ஆண்டவரை உண்மையாக தேடினா என்ன அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது. அதை தேட ஆரம்பித்தோம். பாருங்கள், எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 50-100 வாங்கி கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் செழிப்பை தந்து, ஆமீன், ஒரு வருடத்தில் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய்கொண்டிருந்த என்னை, ஆமீன், ஒரு கன்றாக அதை விட வேலையை எடுத்து செய்யும்படியாக ஆண்டவர் எனக்கு வைத்தார். பிரியமானவர்களே, உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் நன்மைகளின் நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான சகோதரன் சொன்ன சாட்சியை பார்த்தீங்களா? வாழ்க்கையில் மிகவும் எளிய நிலைமையில் வறுமை, தரித்திரம், பாவம், அறியாமை, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தேவனை தேட ஆரம்பிக்கிறார். தேவ சமூகத்தில் வர ஆரம்பிக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கை அப்படியே மாறும். பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவனை, சிறுமைப்பட்டவனை, உலகத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டவன், ஒரு எளிய வாழ்க்கை, ஏழ்மை, எளிமை, தரித்திரமான நிலைமையில் இருக்கிறவர்களை தன் கரத்தில் எடுத்து உயர்த்துகிறார். நாம் இந்த தேவனிடத்துல வரும் பொழுது நம்ம வாழ்க்கையை மாற்றுவாருங்க. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன வேலை செய்து ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல, என் வாழ்க்கை ஒரு தரித்திரமான வாழ்க்கையா இருக்குதுங்க, எல்லாவற்றிலும் தோல்வியை பார்க்கிறேன், ஒவ்வொரு நாளும் மற்றவரிடத்துல கையேந்தி நிற்கும்படியான ஒரு நிலைமை என்னுடைய வாழ்க்கையில இருக்குது, என் தேவைகள் சந்திக்கப்பட முடியல,
என் கொஞ்ச வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்த முடியல, ஏழ்மை வறுமை என்கிற நிலைமையில நான் இருக்கிறேன் என்று நீங்க சொல்வீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சகோதரனுடைய வாழ்க்கையை மாற்றின இயேசு உங்க வாழ்க்கையை மாற்ற முடியுங்க. நீங்க நம்புங்க, இந்த இயேசுவை நம்புங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி உயர்த்தி வைக்கிறான். உயர்த்துகிற தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றுவார், நிச்சயமா மாற்றுவார். ஜெபிப்போமா? என்னோட இணைந்து ஜெபிக்க. நல்ல ஆண்டவரே, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிறவர்களுக்காக மன்றாடு. வாழ்க்கையில் ஒரு சிறுமைப்பட்ட நிலைமை, எளிமையான நிலைமை, தரித்திரம், வேதனையான சூழ்நிலை, இயேசுவே என் வாழ்க்கை மாறாதா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று எதிர்பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அருமையான இந்த சகோதரர் ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருந்த பொழுது தேவனை தேட ஆரம்பித்தான். தேவனை தேட தேட வாழ்க்கை மாறுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீர். அப்படியே செய்தீர். இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்படியே நடக்கட்டும். தேவனை தேட ஆரம்பிக்கட்டும். வாழ்க்கையின் தரித்திரமான நிலைமையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். என் ஆண்டவர் இயேசு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து சாட்சியாக நிற்க ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையை மாற்றின இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுக்கு நன்மை செய்யும். நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே,